வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் பூபதி, வயது 32, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி வன்னியர் அடுத்த சார்ந்தவங்க, படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க, அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டார். இவங்களுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள சிறிய குறையினால் திருமணம் தடையாகுதுங்க. தன்னுடைய குறையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எளிமையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு, அழகு, வசதி முக்கியமல்லன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யாங்க, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி நாடார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி கேரளாவில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்க. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கவர்மெண்ட் ஜாபில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. தனக்கு ஒரே மகளுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். மாத வருமானம் குறைந்த அளவு இருந்தாலும் போதுமானது. தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. விவசாய குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலைங்க, வயது 37, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க, ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு நர்சிங் தாங்க முடிச்சிருக்காங்க. வேலை கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி சீரகாப்படியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஏகப்பட்ட சொத்துக்களை உடைய நல்ல வசதியுள்ள குடும்பத்தை பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் கவர்மெண்ட் ஜாபில் தான் ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவங்களுக்கு திருமணமாகி நல்லா தாங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. பிஸ்னஸ் சொந்தமாகவும் செய்துட்டு வந்தாங்க. திடீர்னு இவங்களுடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை மட்டும்தாங்க இருக்குது. தன்னையும் தன்னுடைய குழந்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானது. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகே, குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த பந்தங்களின் ஆதரவு இன்றி தனிமையில் இருக்கிறதுனால மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி.